ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விஷ்ணுமதி vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஈஸி அண்ட் டேஸ்டியாக வீட்லேயே எம்மியான பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு நான் 4 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். பார்க்க ரவை மாதிரி இருக்குது பாருங்கள் நமக்கு. இப்போ கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். பிரெட் அல்வாவில் எப்பயுமே கீ அதிகமாக ஆட் பண்ணுவாங்க. எனக்கு கீ அந்தளவுக்கு பிடிக்காதனால நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்லேயும் நம்ம முந்திரி நெய்யில் வறுத்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கீ தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நெய் ஹீட் ஆன பிறகு கோர்ஸாக அரைச்சி வச்ச ப்ரெட்டை ஆட் பண்ணுறேன். கேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும், கருகிடக்கூடாது நமக்கு. பட் நல்லா இந்த நெய்யில் வறுபடணும். கைவிடாமல் கண்டினியூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் கருக மட்டும் விட்டுறக்கூடாது. கலர் நமக்கு கொஞ்சம் கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் வறுக்கணும். பிரெட் இந்தளவுக்கு கலர் வந்த பிறகு காய வச்சு நல்லா ஆற வச்ச பால் 300 ml ஆட் பண்ணுறேன். நம்ம எவ்வளோ தான் பால் ஆட் பண்ணாலும் டக்குன்னு நமக்கு சுருண்டிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இன்னும் ஒரு 200 ml பால் ஆட் பண்ணுறேன். டோட்டலாக 500 ml பால் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், பால் நம்ம ஆட் பண்ணதெல்லாம் நல்லா அந்த ப்ரெட் மேலே கோட் ஆகியிருக்கு, ஃபுல்லாக சுருண்டி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் சுகர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நம்ம ஏன்னா இதில் கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ அதனால தான் சுகர் கம்மியாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண சுகர் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண சுகரில் நல்லா மெல்ட் ஆகி அந்த அல்வா கன்சிஸ்டன்சி மாதிரி வந்திருக்கு நமக்கு கரெக்டாக ப்ரெட் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸஸாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறது நமக்கு கோவா டேஸ்ட் கொடுக்கும் ப்ரெட் அல்வாவில். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது. நான் என்டையராக ஒரு 4 ப்ரெட் ஸ்லைசஸ்க்கு 100 ml கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் முந்திரி வறுத்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். கீ நல்லா மெல்ட் ஆன பிறகு முந்திரி ஆட் பண்ண போகிறோம். கீ நல்லா ஹீட் ஆகிருச்சு. இப்போ இதில் முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர் வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் அல்வாவில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், கரெக்டாக நமக்கு முந்திரி கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இது ப்ரெட் அல்வாவில் ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு ஏலக்காய் ரொம்ப பிடிக்கும்னா லைட்டாக சர்க்கரை கூட ஏலக்காய் சேர்த்து ஃபைனாக கிரைண்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஏலக்காயை ஆட் பண்ணலை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உங்களுக்கு கீ தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஈஸி அண்ட் டேஸ்டியான ப்ரெட் அல்வா ரெடி ஆகிருச்சு. மறக்காமல் நான் ஷேர் பண்ண ப்ரொசீஜரில் கண்டென்ஸ்ட் மில்க் யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி vlogs. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.